கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருத்தருக்கு இந்த ஜெபம் பண்ணுற விஷயத்தில் ஒரு திருப்தி இல்லாத நிலைமை இருந்துக்கிட்டே வேற ஒன்றும் கிடையாது. அவர் அவங்க சபையில் நடக்கிற ப்ரேயர் மீட்டிங்ஸுக்கெல்லாம் போனால் அங்கே நிறைய ப்ரேயர், அதாவது ஜெப குறிப்பெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் நல்லா நீங்கள் கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இவருக்கு பக்கத்தில் இருக்கிறவர் அவ்வளவு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவார், அழுது ஜெபம் பண்ணுவார், நல்ல பாரத்தை உணர்ந்து ஜெபம் பண்ணுவார். ஆனால் இவருக்கு கண்ணீரும் வராது, அழுகையும் வராது, அவ்வளோ பெரிய பாரத்தையும் ஃபீல் பண்ணுறவங்க வராது. ஆனால் ஜெபம் பண்ணுவார். இவருக்கு அவரை பார்த்து பார்த்து அவர் பக்கத்தில் இருக்கிறவர் எந்த மாதிரி அழுகையோடு கண்ணீரோடு உருகி மருகி ஜெபம் பண்ணுறார். நாம் என்ன தான் நினச்சாலும் அந்த மாதிரி வரவே மாட்டேங்குதே. அதனால் ஒரு பாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு கிருபை அவருக்கு வேணும்னு ரொம்ப ஆசைப்படுவார். ஆனால் உண்மை என்னவென்றால், அதாவது மனவியல் விதிப்படி பார்த்திங்கன்னா ஒரு சிலருடைய இமோஷன்ஸு ஒரு விதமாக இருக்கும், இன்னொருடைய இமோஷன் இன்னொரு விதமாக இருக்கும். சிலருக்கு ஒரு சின்ன விஷயத்த சொன்னோடனே அழுக வந்துடும், சின்ன ஒரு விஷயத்த சொன்னால் ரொம்ப ஃபீல் பண்ணி அதை அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் அந்த மாதிரி வராது. சிலருக்கு மனசில் ஒரு கஷ்டம் வந்தோன்னா அவ்வளவு அழ ஆரம்பிச்சிருவாங்க. சிலருக்கு அதை விட பெரிய கஷ்டம் இருக்கும், அழ மாட்டாங்க. அப்போ ஆண்டவர் நாம் அழுது ஜெபம் பண்ணுறோமா, அழாமல் ஜெபம் பண்ணுறோமா, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறோமா, இல்லை கண்ணீர் இல்லாமல் ஜெபம் பண்ணுறோமா, அதையெல்லாம் பார்க்குறார். வேதம் என்ன சொல்லுகிறது? மனிதனோ முகத்தை பார்க்குறான், தேவனோ என்ன பண்ணுறாரு? இருதயத்தை பார்க்குறாரு. நிறைய பேர் கண்ணீரோடு தான் ஜெபம் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்க கொஞ்சம் பயிற்றுவித்ததாகவும் இருக்க முடியும், அதாவது பழகி கொண்டு தான் இருக்க முடியும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பாரம்பரியத்தில் வரவில்லை கண்ணீரோடு அழுகையோடு பாரத்தோடு அப்படி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்த ஒரு சூழலில் இவங்களால நல்லா அழுகையோடெல்லாம் ஜெபம் பண்ண முடியும். ஜெபம்னாலே அவங்களுக்கு அழுது ஜெபம் பண்ணால் தான் ஒரு ஃபீலிங்கே கிடைக்கும், ஒரு திருப்தி கிடைக்கும். ஆனால் அப்படித்தாங்கிறது கட்டாயம் கிடையாது. அழுக வந்தால் அழலாம், கண்ணீர் வந்தால் கண்ணீர் வடிக்கலாம், நல்ல பாரம் ஃபீல் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் சில நேரங்களில் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை ரொம்ப பெரிய பாரமாக நம்ம ஃபீல் பண்ண முடியாது. ஆனால் அந்த பிரச்சனையுடைய லெவல் என்ன, அதனுடைய தன்மை என்ன நமக்கு புரியும், ஆண்டவருக்கும் அது புரியும். சில நேரத்தில் நமக்கு அழுது ஜெபம் பண்ணுங்கிற மாதிரி தான் உணர்வு வரும், அழுக வராது. அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு அழுக வர்றதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமா? இல்லை ஆண்டவர் கண்களில் கண்ணீர் வருதா, இல்லை வாயெல்லாம் அழுகையாக இருக்குதா, அப்படி இல்லை. மனம் எந்த நிலைமையில் இருக்கிறது, நம்முடைய நிலைமைகள் எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஜெபம் பண்ண வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு இன்னது தேவை என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எனவே கண்ணீரோடு தான், அழுகையோடு தான், ரொம்ப அதாவது கூக்குரலோடு தான் நம்ம ஜெபம் பண்ணால் அது நமக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அங்கே இருக்கிறவங்களுக்கும் என்னன்னா நல்ல இம்ப்ரெசிவாக இருக்கும். ஒருத்தர் ரொம்ப அழுது கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுறோம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஃபீலிங் கிடைக்கும். ஆனால் அதுக்காக நாம் விசேஷமாக நம்மை ஆயத்தப்படுத்தி அப்படி காண்பிக்க தேவையில்லை. அதுவும் ஒரு விதமாக நடிப்பாக மாறிடும். அதனால் யதார்த்தமாக இருக்கணும். மனதில் என்ன இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய மனதனுடைய விசாரங்கள் ஆண்டவருக்கு தெரியும், நம்முடைய கஷ்டங்கள் தெரியும். அதை நம்ம ஆண்டவரிடத்தில் சொன்னாலே போதும். அழுக வரலன்னா நம்முடைய ஜெபம் அறகுறை ஜெபம், கண்ணீர் வரலன்னா நம்முடைய ஜெபம் கால்பகுதி ஜெபம், இந்த மாதிரி நினைக்கக்கூடாது. நாம் ஆண்டவரிடத்தில் மனதை திறந்து பேசணும். சங்கீதம் 62:8 என்ன சொல்கிறது? ஜனங்களே எக்காலத்திலும் கர்த்தரை நம்புங்கள், அவருடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை ஊற்றி விடுங்கள். இருதயத்தில் இருக்கிறத நீங்கள் சொல்லுங்கள், அது போதும். அதற்கு பதிலாக அவங்க அழுது ஜெபிக்கிறாங்க, இவங்க அழுது ஜெபிக்கிறாங்க. நான் ஒரு முறை ஒரு ப்ரேயர் மீட்டிங்கு போயிருந்தேன். அதில் அந்த ப்ரேயர் மீட்டிங் நடத்துகிறவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்தி அடையவே இல்லை. உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரவில்லையே, நீங்கள் அழுது ஜெபிக்கவில்லையே, நீங்கள் சாதாரணமாக ஜெபிக்கிறீங்களே, உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் எப்படி கேட்க போகிறான்னு அவர் சொன்னது இன்றைக்கி எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. இதனாலே நிறைய பேர் பயிற்றுவித்துக் கொள்கிறாங்க தங்களை. ஒன்றும் தேவையில்லை, உண்மையாக இருப்போம், திறந்த மனதோடு இருப்போம், நம்முடைய கஷ்டங்களை இருக்கிறபடியாக சொல்லுவோம். அழுவதும் நல்லது தான், கண்ணீர் விடுவதும் நல்லது தான். அது இயற்கையாக வந்தால் நாம் அதுக்காக ஆண்டவரை நம்மை பார்த்து இறங்க வைக்கிறதுக்காக, நம்மை குறித்து அதிகமாக ஒரு பிற்றி அடையணுங்கிறதுக்காக அப்படி செய்யக்கூடாது. உண்மையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உள்ளத்தை காண்பிப்போம், மனதை காண்பிப்போம். கர்த்தர் அதை எல்லாரையும் பார்க்கிறவராக இருக்கிறார். அதுவே போதுமானது.